ஏய் ஜில்லு, ஏண்டி அழுதுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல மாமா. டேய், மாமாட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, ஏண்டி அழுதுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல மாமா. என்னடி ஒண்ணு இல்லங்கிற? முகமெல்லாம் வீங்கி இருக்கு, ரொம்ப நேரம் அழுதுட்டு இருப்ப போல இருக்கு. கேட்டா ஒண்ணு இல்லங்கிற. டேய் சரிடி புள்ள, எனக்கு தெரியக்கூடாதுன்னா பரவாயில்ல. மாமா சொல்லு. ஏன் மாமா, நமக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமாச்சே, நமக்கு ஒரு குழந்தை கூட இல்லையேன்னு உங்களுக்கு வருத்தமா இல்லையா? ஏய், நான் ஏன்டா வருத்தப்படணும்? குழந்தை இல்லாதவங்க தான் வருத்தப்படணும். இருக்கும்போது நான் எதுக்காக வருத்தப்படணும்? என்ன மாமா லூசு மாதிரி பேசுற? நமக்கு எங்க குழந்தை இருக்கு? ஏய், எனக்கு நீயே ஒரு குழந்தை தான்டா, அப்புறம் எதுக்காக நான் கவலைப்படுறேன்? மாமா நிஜமாவா சொல்ற? ஏய், இதுல என்னடி சந்தேகம்? உன் மேல சத்தியமா சொல்றேன், நீ எனக்கு குழந்தை தாண்டி. மாமா, எனக்கு ஒரு ஆசை மாமா. சொல்லு. நீங்க எப்பவும் என்கிட்ட இதே மாதிரி அன்பா இருக்கணும், என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது, அப்புறம் முக்கியமா என்ன அடிக்க கூடாது. ஏய், நான் உன் மாமண்டி, நான் உன்னை அடிச்சாலும் செல்லமா தான் அடிப்பேன். இப்போ நான் எங்கேயாவது வேலை வெட்டிக்கு போறேனா எப்பவுமே உன் பின்னாடி தானே சுத்திக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல உனக்கு நான் என்னடி பண்ணணும்? மாமா என்னடி? நான் உங்க தோல்ல சாஞ்சுக்கிட்டுமா? என்னடி செல்லம், சி இவ்வளவுதானே? நான் யாரடி? உன் மாமண்டி. என் தோல்ல சாஞ்சுக்கிறதுக்கு நீ யாரடி கேட்கணும்? சாஞ்சுக்கா. ஏய் ரமாமணி, ரமாமணி, என்னாச்சுடி உனக்கு? இன்னைக்கு நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஒண்ணும் இல்ல மாமா. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சொல்லு. என்ன? இல்ல மாமா, நான் டிவில படம் பார்த்தனா, சரி, அதுல அந்த ஹீரோயின் விசேஷமா இருப்பாளா, அதனால அந்த ஹீரோவுல குளிப்பாட்டி பவுடர் பூசி தலை சீவி பூ வச்சு அப்படி கொண்டாடுவாங்க. அத பார்த்த உடனே எனக்கு என் மாமாவோ இதெல்லாம் செய்யணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. ஆனா நான் தான் அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கலையே. ரமாமணி, பரவாயில்ல மாமா. என் மாமா, எனக்கு ஒரு பாப்பா பொறுக்கும்ல, அப்ப நீயும் எனக்கு இதெல்லாம் செய்வல்ல மாமா? கட்டாயமா நீ ஒரு குட்டி பாப்பாவுக்கு அம்மாவாகத்தான் போற. தைரியமா இரு. குழந்தை பிறக்கும் போது பிறக்கட்டுங்க. அதுக்கு முன்னாடி நீ ஆசைப்பட்டத நான் நிறைவேற்றி வைக்கிறேன். என்ன மாமா சொல்ற? எந்திரி போ. எதுக்கு மாமா? போய் முகத்தை கழுவிட்டு வா. போ போ. ரமாமணி, வா 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 வா. உட்காரு 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 உட்காரு.
சூப்பர். சூப்பர். ரமாமணி எந்திரி வா. இன்னைக்கு என்னமோ உன்னை புதுசா பாக்குற மாதிரி இருக்கு. வா, இப்படியே போய் உன் அம்மாவை பார்ப்போம். இப்போ உன் அம்மா உன்னை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வா. ரமாமணி, என் கண்ணு. நீ இப்படி சந்தோஷமா இருக்கிறத நான் இப்பதான்டா முதல் முறையா பாக்குறேன். நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா இப்போ? மாப்பிள்ள, நீங்க இந்த வீட்டுக்கு மருமக இல்ல மாப்பிள்ள, எங்க தெய்வம். என்னத்த பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? என் பொண்ணு இவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கீங்களே மாப்பிள்ள நீங்க. அம்மாடி, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. ஏன் கண்ணே பற்று போல இருக்கு. உனக்கு திஷ்டி சுத்தி போடணும். வாடா கண்ணு, வாடா. போமா. துரபாண்டி, உங்கூட சேர்ந்து எத்தனை பேர் என்ன பண்ணினாலும் என் அத்தை என்ன தாண்டா நம்புவா. எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு கிண்டல் தான், சும்மா இருக்க மாட்டீங்க. இத பாருங்க, நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணவோ சண்டை போடவோ வரல. ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலாம் தான் வந்திருக்கேன். உள்ள வந்து உட்கார்ந்து பேசலாமா? வாங்க வாங்க, உள்ள வாங்க. உட்கார். வாங்க. எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அதான் உங்களுக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன வசந்தா இன்னும் உட்கார்ந்துட்டே இருக்க? தம்பி எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்காரு. போய் நிறைய சக்கரை போட்டு காஃபி எடுத்துவா. அம்மா ஒரு நிமிஷம், நீங்க வரும்போது ஒரு தாம்பூல தட்டு எடுத்துட்டு வந்துருங்க. சரி. அப்புறம் சொல்லுங்க தம்பி, எப்ப கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? அது வந்து வர 12/12/2013. வெரி குட் வெரி குட். அதான் லேட்டா அமைஞ்சாலும் லேட்டஸ்டா அமையும்னு சொல்லுவாங்க. இத்தனை நாள் நீங்க பொறுமையா இருந்ததுக்கு எவ்வளவு சிறப்பா அமைஞ்சிருக்கு பாத்தீங்களா? சும்மா வாங்க, இதுக்காக நான் ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணிருக்கேன். அப்படி என்ன தம்பி ஏகப்பட்ட செலவு பண்ணிருக்கீங்க? முதல்ல தாம்பூல தட்டு கொடுங்க. செலவு பண்ணாம இதெல்லாம் நடக்குமா? அதான் என்ன செலவுன்னு கேக்குறேன். வசந்தா, செலவு பத்தி நமக்கு என்ன கவலை? நமக்கு நல்லது நடந்தா சந்தோஷம் தானே? கரெக்டா சொன்னீங்க அங்கிள். இந்தாங்க பத்திரிக்கை வாங்கிக்கோங்க. வாங்கி.
சக்தி போட்டோ பேரெல்லாம் போட்டிருக்கு. ஆமாங்க, அது உங்க பொண்ணோட போட்டோ தானே? அவ பேரு சக்தி தானே? ஆமா. நல்ல வேலை, நான் பயந்தே போயிட்டேன். எதுக்கு? ஏன்னா சக்தின்னு பேரு போட்டுக்கொண்டு நீங்க கேட்டதும் வேற ஏதோ பேர் இருக்குமோன்னு பயந்தே போயிட்டேன். சில பேருக்கு வீட்டுல கூப்பிடுறது பேரா இருக்கும், ரெக்கார்ட்ஸ்ல வேற பேரா இருக்கும். அந்த மாதிரி இருக்குமோன்னு. என்ன தம்பி இது? எங்களை எதுவும் கேட்காம நீங்க பாட்டு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பத்திரிக்கை எல்லாம் அடிச்சிட்டீங்க. அதுவும் இல்லாம எங்க பொண்ணுக்கு நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும். அன்னைக்கு நீங்க சொன்னது பொய்ன்னு தெரியும். இன்னைக்கு சக்தி நாகவல்லி அம்மா வீட்டுல இருக்கிற உண்மையும் எனக்கு தெரியும். இது பாருங்க, இது விஷயமா நீங்க சக்தி கிட்ட போன் பண்ணி எதுவும் சொல்ல வேண்டாம். அவளே என் வீட்டுக்கு வந்துருவா. நானே அவளை மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்துருவேன். நீங்க செய்ய வேண்டியதுல ஒன்னே ஒண்ணுதான். உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்க வேண்டியதை கொடுத்துருங்க. இந்தாங்க, இன்னும் பத்திரிக்கை பத்தலாம் சொல்லுங்க, நான் கொடுத்து அனுப்புறேன். இது பாருங்க, 10 பைசா நீங்க செலவு பண்ண வேண்டியதில்லை, எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்ல அங்கிள், நீங்க 2 பேரும் 11ஆம் தேதி சாயந்தரமே மண்டபத்துக்கு வந்துருங்க. எனக்கு அது போதும். தம்பி, நீங்க சொல்றதுல ஏதாவது கொஞ்சமாவது அர்த்தம் இருக்கா? யோ, சாரி மாமா. மாமா, நீங்க எதுவும் பேசாதீங்க. இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? எவ்வளவு பணம் செலவு பண்ணிருக்கேன் தெரியுமா? ஏதோ பொண்ணோட அப்பா அம்மா ஆச்சுன்னு மரியாதைக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டு போறேன். ஒழுங்கு மரியாதையா கல்யாணத்துக்கு வந்து சேருங்க. மத்தபடி எதுவும் பேசாதீங்க. இது இருக்கிற வரைக்கும் எல்லாம் நடக்கும். என்னங்க இது? நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு நமக்கே பத்திரிக்கை கொடுத்துட்டு போறான். அதுவும் வீடு தேடி வந்து நம்மள மிரட்டி கொடுத்துட்டு போற. எல்லாம் விதின்னு தான் சொல்லணும். கிறுக்கு போய். துரப்பாண்டி, சின்ன பொண்ணு, என்னத்த? என்னம்மா உன் மனசுல நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? இப்படி கேட்டா என்னம்மா சொல்றது? நம்ம வீட்டு மாப்பிளைய கை நீட்டி அடிச்சிருக்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அறிவு இருந்ததுனாலதான் அடிச்சதோட நிறுத்திக்கிட்டேன், இல்லனா கொலையே பண்ணிருப்பேன். ஏய், அவரு உன் தங்கச்சி புருஷன், அத மறந்துட்டு பேசுற? மறுபடியும் சொல்றேன், அந்த ஆள் பண்ண காரியத்துக்கு வேற யாராவது இருந்திருந்தா அட்லீஸ்ட் கையையோ காலையாவது வாங்கியிருப்பேன். என் தங்கச்சி புருஷங்கிறதுனாலதான் என் ஆத்திரத்தை எல்லாம் அடக்கி கேட்டிருக்கேன். நீ என்ன பெரிய துப்பறியும் புலியா? கொழுந்தனோட சேர்ந்துக்கிட்டு துப்பு தொலைக்க ஆரம்பிச்சிட்ட. சக்தி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உனக்கு குளிர் விட்டு போச்சுல? இல்லத்த, அவரை கொலை பண்ற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அது யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான். அந்த கவலை உனக்கு மட்டும்தானா? எனக்கு இல்ல? அதான் போலீஸ் விசாரிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் விட நீ பெரிய ஆளோ? அம்மா, பெத்த மகனை கொலை பண்றதுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு அட்ரஸ் கொடுத்து அனுப்புனது உங்க மருமக. அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? இத பார் துரப்பாண்டி, வந்தவங்க யாருன்னே நமக்கு சரியா தெரியாது. அவங்க ஏதோ பண விஷயமா வந்தாங்க. அவங்க தான் கொலை பண்ண வந்தாங்கன்னு எதை வச்சு உறுதியா சொல்ற?
அப்புறம் ஏன் அத்தை அவங்க போன் நம்பரை அண்ணன் கொடுக்க மாட்டேங்கிறாரு? ஏய் என்ன கூட கூட பேசுற? இது என்ன புது பழக்கம்? யார் கொடுத்த தைரியத்துல இப்படி எல்லாம் பேசுற? அம்மா இப்ப எதுக்காக அண்ணிய மிரட்டுறீங்க? அண்ணனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா அதனால அதிகமா பாதிப்பு ஏற்பட்டிருக்க போறது அன்னைக்குதான். அப்படி இருக்கும்போது கோவம் வராதா? இப்ப என்னடா சொல்ல வர? ராஜுதரைய கொலை பண்ண சொன்னது நம்ம மாப்பிள்ள தான் சொல்ல வரியா? அந்த அளவுக்கு உறுதியா தெரிஞ்சிருந்தா அந்த ஆளு இந்நேரம் உயிரோட இருந்திருக்க மாட்டான். அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகாததுனாலதான் விட்டு வச்சிருக்க. ஏண்டா ஏன் உனக்கு மாப்பிளை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது? ஏய் ஊம மாதிரி இருந்துகிட்டு உன் இஷ்டத்துக்கு எல்லா வேலையும் பாக்குறியா? வக்கீல போய் பாத்திருக்கிற, ராஜுதரை ஜெயில போய் பாத்திருக்கிற, யார கேட்டுட்டு அங்கெல்லாம் போன நீ? உனக்கு சப்போர்ட் பண்ண நிறைய பேர் வந்துட்டாங்கல்ல, ஏன் சப்போர்ட் இனிமே உனக்கு தேவையில்லை, அப்படிதானே? ஐயோ அத்தை அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படிதான். பரவாயில்ல, இவ்வளவு ஊமையா இருந்தவளுக்கு அறிவு வந்திருக்குன்னா சந்தோஷப்படுறேன். இனிமே இங்க எதுக்கு இருக்க? வீட்டை விட்டு வெளியே போயிடு. ஐயோ இல்ல அத்தை. போதுல இருந்து இப்போ உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்கல்ல, அவங்கள வச்சே உன் புருஷனை மீட்டுக்க. இனிமே நான் உனக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த நாகவல்லியோட கை இறங்கிடுச்சு. நானே மத்தவங்க கையை எதிர்பார்த்து தானே இருக்கேன். அதான் உனக்கு தொக்கா தெரியறேன்ல. தப்பு இல்ல, தப்பே இல்லம்மா. இனிமே நீ இந்த வீட்டுல இருந்து பிரயோஜனம் இல்ல. போ வெளியே. ஐயோ அத்தை அத்தை என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. அத்தை உங்ககிட்ட நான் சொல்லாம செஞ்சது என் தப்புதான். இனிமே அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன் அத்தை. இந்த வீட்டை விட்டு மட்டும் என்ன போக சொல்லாதீங்க அத்தை. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அத்தை. இதுதான் நான் உனக்கு கொடுக்கற கடைசி மன்னிப்பு. இதுக்கு மேலே நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுன, அப்புறம் நீயே இந்த வீட்டை விட்டு போயிடணும். போகல போ. அம்மா ஏமா இப்படி நடந்துக்கிறீங்க? உங்க ஐடியாவே எனக்கு புரியல. மருமகன் வீட்டோட இருக்கணும், மருமகன் வெளியே போகணும். என்ன லாஜிக்மா இது? அர்த்தமே இல்லாம இருக்குமா? நிறைய அர்த்தம் இருக்குப்பா. என் மருமக புள்ள இந்த வீட்டு மருமகனா ஒழுக்கமா நடந்துக்கிறாரு. ஆனா இவ மருமகளா நடந்துக்கலையே. உங்க மருமகனை நீங்க தான் மெச்சுக்கணும். ஆனா ஒரு வகையில நீங்க மகா புத்திசாலி. எதை வச்சு சொல்ற? ராஜதுர விஷயத்துல பர்சனலா விசாரிச்சதுக்காக என்னையும் அண்ணியையும் இப்படி திட்டுறீங்களே. ஆனா இதையெல்லாம் லீட் பண்ணி போனதே சக்தி. அவளை கூட்டும் கேட்கல, அவளை பத்தியும் பேசல. எல்லாத்தையும் விட அவ ரங்கண்ண வீட்டுக்கு போயிருக்கிற நேரமா பார்த்து உஷாரா உங்க விசாரணை நடத்துறீங்கம்மா. சூப்பர்மா. சும்மா சொல்லக்கூடாதுமா. நீங்க ரொம்ப பிரில்லியன்ட் தாமா. போதும். யார் யாரை எங்கெங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு புத்திமதி சொல்ல வேண்டாம். புத்தி சொன்னா மட்டும் உங்க மண்டைக்கு ஏறிடுவா போது. என்னவோ பண்ணி தொலைங்க. அப்பா சொல்லுங்கப்பா. சக்தி, அந்த சஞ்சய் வந்து இங்க பெரிய பிரச்சனை பண்ணிட்டு போனாமா. ஏ இப்ப என்ன பண்ணா? உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்க போறதா அவனே டேட் ஃபிக்ஸ் பண்ணி பத்திரிக்கை அடிச்சு ஊர் பூரா கொடுத்துட்டு இருக்காமா. என்னப்பா அது, விளையாடுறானா? இல்லம்மா, அவன் சீரியஸா தான் எல்லா வேலை பண்ணிட்டு இருக்கான். நம்ம வீட்டுக்கு வந்து எங்களுக்கே இன்விடேஷன் கொடுத்து இன்வைட் பண்ணிட்டு போறாமா. அவனை லூசுன்னு சொல்லி நிஜமாவே லூஸ் ஆயிட்டான்னு நினைக்கிறப்பா.
உங்ககிட்ட வந்து பேசலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் என்கிட்டயாவது வந்து பேசிருக்கலாம்ல. இல்லனா ஒரு போனாவது பண்ணிருக்கலாமே. அப்படி எதுவுமே செய்யாம இவனா முடிவு பண்ணி இவனா பத்திரிக்கை அடிச்சு அதையும் உங்ககிட்ட வந்து கொடுத்திருக்கானா பா, அது ரொம்ப டூ மச் பா. அட நீ வேறம்மா, அவன் என்னமோ பூஜை பண்ணியிருக்கானா, அதனால நீயே அவனை தேடிட்டு போவியான்.